ஆதரவற்றவர்களுக்கு உதவ எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பலரின் கவனத்தை ஈர்த்துள்ள ஓர் அமைப்புதான் படிக்கட்டுகள். இந்த படிக்கட்டுகளின் உன்னத பணி குறித்து தான் இன்றைய நமது உயர்ந்த உள்ளம் பகுதியில் பார்க்க போறோம். ஆண்டு மதுரையில் ஆதரவற்றோர்களுக்கென படிக்கட்டுகள் என்ற அமைப்பு மாணவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பை தற்போது வழிநடத்தி வருபவர்தான் இளம் பெண்ணான கயல்விழி. இந்த படிக்கட்டுகள் அமைப்புகள் பார்த்தோம்னா 2010 ஆண்டு நாங்கள் தொடங்கினோம். இது மாணவர்களாக சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, மற்றவங்களுக்கு ஒரு அடித்தளமாக ஒரு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக நாங்கள் அமைச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழிகாட்டுதலாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கதா இது எங்களோட இது பார்த்தோம்னா ஜாய் ஆஃப் கிவிங். இதில் மற்ற ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு நாங்கள் ஒரு அரவணைப்பு கொடுக்கறதுக்காக. சுயநலம் மிகுந்த இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் கொண்ட இவர்களை போன்ற மாணவர்களும் இருக்கவே செய்கிறார்கள். நண்பர்களின் துணையோடு இணைந்து கயல்விழி வழிநடத்தி வரும் இந்த அமைப்பில் 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் தன்னார்வ தொண்டர்களும் இருக்கிறார்கள். இந்த அமைப்பிற்கு தேவையான உதவிகளை பெற முகநூல் மூலம் வேண்டுகோளை வைத்து வருகிறார்கள். குழந்தைகள் பெரியவர்களுக்கு தேவையானவற்றை பொருட்களாகவே அளிக்க வேண்டும் என்பது இவர்களின் அன்பான வேண்டுகோளாகவும் இருந்து வருகிறது. அது மட்டுமன்றி வசதியற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களின் படிப்புக்கு தேவையான உதவிகளையும் உள்ளன்போடு செய்து வருகிறது இந்த படிக்கட்டுகள் அமைப்பு. இந்த அமைப்பில் பார்த்தோம்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டியர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் இருக்கோம். இந்த இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, முகநூலில் நாங்கள் எங்களோட கோரிக்கைகள், அதாவது ரெக்ரூட்மெண்ட்ஸை ஒவ்வொரு ஹோம்ஸ்லேயும் ஃபாரின் ஃபண்ட் இல்லாத ஹோம்ஸுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸை நாங்கள் முகப்புத்தகங்களில் ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு நாங்கள் இந்த ஹோமுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நாங்கள் எப்பயுமே பார்த்தோம்னா என்ன ரெக்ரூட்மெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த ரெக்ரூட்மெண்ட்ஸை பணமாக வாங்காமல் நீங்களே இந்த ஒரு பொருளாக வாங்கி அந்த இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்கிறது ஜாய் ஆஃப் கிவிங். அவங்களுக்கு ஒரு சகோதரிகளாக நாங்கள் இருக்கோம் அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு, அப்புறம் கல்லூரிகளில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு, தேவைப்படுற மாணவர்களுக்கு நாங்கள் கல்வி உதவித்தொகைக்கு, கல்விக்கு செமஸ்டர் ஃபீஸஸ்லாம் கட்டுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் முயற்சியாக மதுரையில் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு தற்போது விரிவடைந்து சென்னை, கோவையிலும் கிளைகளை பரப்பியிருப்பது இன்னும் ஒரு மகிழ்ச்சியான தகவலே.